ஹாய் வீவர்ஸ், இது லங்கா லூப் சேனல். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சேனல். ஏன்னா உண்மையை எப்பவுமே நாங்க உறக்க சொல்றதுக்கு ரெடியாவே இருக்கிறோம். இன்றைய நாள் எபிசோட்டும் அப்படி தேடி அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கான உண்மையை தாரத்துக்கான ஒரு எபிசோட்டா இருக்கும்ன்றதுல எந்தவித ஐயப்பாடையும் நீங்க வச்சிருக்க கூடாது, நாங்களும் வச்சிருக்க மாட்டோம். வாங்க, ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்படியான வன்முறைகளும் வன்கொடுமைகளும் நடக்கிறத எல்லாருமே தட்டி கேட்கணும். இந்த விஷயங்கள் இனிமேலும் நடக்காம இருக்கிறதுக்கு நாமளும் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தே ஆகணும். அத்தோட லங்கா லூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு ஷேரும் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாரது ரொம்பவே பெருமையான விஷயமா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ வாங்க எபிசோடுக்கு போகலாம். நாங்க இப்போ சொல்ல போற விஷயம் நம்ம ஆசியா கண்டத்திலேயோ அல்லது நம்ம நாட்டில் நடந்தாலோ என்னாரும் அந்த நபர் உயிரோடையே இருந்திருக்க முடியாது. கல்லறிஞ்சோ அல்லது காலால உதைச்சியோ அந்த நபரை கொண்டிருப்பாங்க. அப்படியான ஒரு விஷயத்த செஞ்சவர் சம்பந்தமா அது எப்படி நடந்திருக்கு, எங்க நடந்திருக்குன்றத விரிவா தரப்போது இன்றைய நாள் லங்கா லூப் எபிசோட். அந்த நபர் அமெரிக்காவில் இருக்காரு. அதனால இன்னமும் அவர் தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அதுக்கு எதிரான சட்டங்கள் வலுப்பெறல அந்த நாட்டுல என்றது இன்னமும் கவலைக்குரிய விஷயம்தான். அதனாலதான் இன்னும் அவர் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் சம்பந்தமாகவும் அவரால் பாதிக்கப்பட்டவங்க சம்பந்தமாகவும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட வீக்னஸ் தான் என்ன அப்படின்றத விரிவா லங்கா லூப் உங்களோட இணைச்சிக்க போகுது. நிறைய பேருக்கு இள வயசுல லவ் ஆறுது ரொம்பவே சாதாரணமான விஷயமா தான் இருக்கு இல்லையா? இருந்தாலும் சரியானவங்களை தேர்ந்தெடுத்திருக்கணும் நம்ம பொண்ணோ பையனோ அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் ஆசைப்படுறதும் ஏதோ ஒரு வகையில உண்மைதானே. அதுவும் நியாயமான ஒரு விஷயம் தானே. அதையும் தாண்டி ஐரோப்பிய நாடுகள்லையும் மேலைத்தைய நாடுகள்லையும் காமத்துக்காக செக்ஸுக்காக லவ் பண்ற கலாச்சாரமும் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்படியான ஒரு வலைக்குள்ளதான் ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டாங்க. அந்த பையன் மூலமாக வெளிவந்த உண்மைதான் அவங்களை திடுக்கிட வைத்து இன்னும் யாரையுமே லவ் பண்ண முடியல என்ற அளவுக்கு மனதுல கேவலமான ஒரு எண்ணத்தையும் உருவாக்கி வச்சிருக்கு. இப்படியான எண்ணம் வாரத்துக்கு ஒரு மருத்துவர் காரணமா இருந்திருக்காருன்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். அவர் சம்பந்தமாகத்தான் இன்றைய நாள்ல உங்களுக்கான விஷயத்தை தரப்போகிறோம். விக்டோரியா ஹில் இந்த பொண்ணு அமெரிக்காவை சேர்ந்தவங்க. பல வருஷங்களா ஒரு பையனை லவ் பண்ணி அவரோட உடலுறவும் கொண்டிருக்காங்க. அவங்க இந்த விஷயம் நடந்து பல காலத்துக்கு அப்புறமா உண்மையான ஒரு விஷயமா சொல்லியும் இருந்தாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த உங்களோட நாங்க வெளிப்படையா சொல்லிக்கிறோம். இப்படி உடலுறவு பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பையனுங்க பொண்ணுங்களை கலட்டி விடுறது சாதாரண விஷயம் தானே. அது மாதிரி இந்த பையன் ஒரு எஸ்எம்எஸ் அந்த பொண்ணுக்கு அனுப்புறாரு. அப்படியான ஒரு விஷயம் கிடையாது. அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா அந்த பொண்ணுக்கும் உலகத்துக்குமே அது மாறுது. என்னன்னு தெரியுமா? நீயும் நானும் சகோதரனும் சகோதரியும் அப்படி என்ற மாதிரி ஒரு விஷயத்தை அனுப்புறாரு. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா உன்னுடைய டிஎன்ஏயும் என்னுடைய டிஎன்ஏயும் ஒரே அப்பாவுக்கு தான் நாங்க பிறந்திருக்கோம் அப்படின்றது சொல்லுது. அதனால ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்கு அப்படின்னு அந்த பையனும் அனுப்புறாரு. மன உளைச்சலுக்கு அந்த பொண்ணும் ஆளாகிறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் நாங்க பின்னாடி போக வேண்டி இருக்கு. இந்த பொண்ணும் பையனும் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தான் கருத்தரிப்பு கொஞ்சம் சிக்கலா இருக்கக்கூடிய, அதாவது கருத்தரிப்பு காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு ஒரு வைத்தியர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இவர் தான் இந்த விஷயத்துக்கே காரண கர்த்தா அப்படின்னு சொல்லலாம். இந்த வைத்தியர் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்படி காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு விந்தணுக்கள் அவங்களுடைய பெர்மிஷனோட வேற ஒருத்தர்கிட்ட இருந்து எடுக்கிற மாதிரியே, அதாவது பிளட் பேங்க் ரத்தத்துக்கு வாங்கி இருக்கிற மாதிரி கண் தானத்துக்கும் வங்கி இருக்குது. அதே மாதிரிதான் ஸ்பெர்முக்கும் டொனேட் பண்றதுக்கான வங்கி இருக்கு, விந்தணு வங்கி. இந்த வங்கிட்ட இருந்து தான் நான் விந்தணு எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் நான் தந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கருத்தரிப்பு சிக்கலா இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்ட்ட அவர் சொல்லி இருக்கார். ஆனா உண்மை என்னன்னா, தன்னுடைய விந்தணுவைத்தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் கொடுத்திருக்காரு. ஒன்னில்ல ரெண்டில்ல 23 தாய்மார்களுக்கு தன்னுடைய விந்தணு மூலமாகவே அவர்கள் மூலமாக பெறப்பட்ட குழந்தைகளுக்கு இவர் அப்பாவா மாறி இருக்கிறதான் மருத்துவ பிழை என்று சொல்ல முடியாது, மருத்துவ கொடுமை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இங்கே நடந்திருந்த அதுக்கான கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அமெரிக்காவில் அதுக்கு எதிரான சட்டங்கள் வலுவாக இல்லாததால இப்போ அவர் ஓய்வில் இருக்கிறதால நிரந்தர ஓய்வுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்க. அதனாலதான் இப்பவும் அவர் உயிரோட இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு
ரொம்பவே கவலையோட சொல்லி இருக்காங்க. அதனோடையும் சேர்த்து அந்த பொண்ணோட மனவேதனை எப்படி இருக்குன்னா, ரோட்டால போகும்போது பார்க்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் என்னோட பிரதர்ஸ் மாதிரியே இருக்காங்க. எனக்கு லவ் பண்ணவே ரொம்பவே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல, யாரை பார்த்தாலுமே சகோதரன் மாதிரியே இருக்குது, என்னங்க இது வாழ்க்கை அப்படின்னு சலிச்சு போற மாதிரி தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க. விக்டோரியா ஹில்லுக்கு எப்படி நடந்தது இனியும் பெண்களுக்கு நடக்கக்கூடாது, இப்படியான மருத்துவ கொடுமைகள் இனியும் நடக்கக்கூடாது, இலங்கையில நடக்கக்கூடிய ஊழல் மோசடிகள் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் இருந்து வெளியேறுவது போல இவ்வாறான கொடுமைகளை செய்யக்கூடிய மருத்துவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது லங்காலுப் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக உங்களை காணும் வரையிலும் பாய்.